உள்ள பழனிச்செட்டிப்பட்டியைச் சேர்ந்த வெங்கடேஸ்வரன் என்பவர், அதே பகுதியில் ஆண்டவர் என்பவருக்கு சொந்தமான சுமார் 10 சென்ட் நிலத்தை சட்டப்படி விலைக்கு வாங்கி, அதற்கான பட்டா மாறுதல் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் முறையாக செய்து வைத்துள்ளார். இந்த நிலையில், அவர் வாங்கிய நிலத்தின் பின்புறத்தில் உள்ள நில உரிமையாளர்கள் முருகன், அப்பு, பிரின்ஸ், அன்னலக்ஷ்மி உள்ளிட்டோர் தனது நிலத்தையும் சேர்த்து ஆக்கிரமிப்பு செய்து வைத்துள்ளதாகவும், மேலும் குறைந்த விலைக்கு அந்த நிலத்தை தங்களுக்கு எழுதி கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் வெங்கடேஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். என்னுடைய பெயர் வெங்கடேஸ்வரன். நான் தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டியில் இருக்கேன். எனக்கு அங்கே ஒரு சொந்தமாக ஒரு 15 சென்ட் இடம் இருக்குது. அதில் இவங்க பிரின்ஸு, முருகன், அப்பு, அன்னலட்சுமி, கயல்வெளி, ஜீவரத்னம் இவங்கெல்லாம் என்னுடைய இடத்த சேர்த்து பென்சிங் போட்டு வச்சுட்டு என்னைய நீ இடத்த கொடுத்துரு, இல்லைன்னா உன்னைய கொண்டுருவான்னு சொல்லி கொலை மிரட்டல் விட்றாங்க. இதுக்கெல்லாம் சப்போர்ட் யார் அப்படின்னா முன்னாள் எம்பி அருண், அவங்களுடைய பசங்க. ஆனால் அவங்களுடைய சொத்தும் அதில் இருக்குது. அதுக்கு என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது அதில். பட் இது எனக்கு வாழ்வாதாரமே இதுதான், எனக்கு வேறு எதுவுமே இல்லை. ஆனால் 5 வருஷமாக நான் போராடிட்டு இருக்கேன். 2 முறை பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கி பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் அது ஒத்துழைப்பு செய்ய மாட்டேன்றாங்க. இன்றைக்கி 3வது முறையாகவும் இன்றைக்கி முறைப்படி முறைப்படி அளக்கிறதுக்கு எல்லாம் பெர்மிஷன் வாங்கியும் இன்றைக்கி முறைப்படி வரல. எப்போ வந்தாலும் பார்த்தாலும் காலையில் தான் எனக்கு வர மாட்டாங்க. பட் எனக்கு வாழ்வாதாரம் இல்லை. பட் ரொம்ப நீ விட்டுட்டு போய்டும், இல்லாட்டா கொலை மிரட்டல் பண்ணுறான்றாங்க. ஏதாவது ஒன்று அதுக்கு எல்லாம் தான் பொறுப்புங்க. 2வது இதை விட்டு எனக்கு வாழ்வாதாரம் கிடையாது. அதனால் இது அரசியல்கள் எனக்கு இதை எடுத்து கொடுக்கணும். கொடுத்தாதான். அவங்க இடம் அங்கே எத்தனை இருக்கு? அவங்க இடம் அங்கே எவ்வளோ இருக்கு? அவங்க இடம் ஒரு ஏக்கர் இருக்கும். ஒரு ஏக்கர் இருக்கும். உங்க இடம் இடைஞ்சலா இருக்கா? எங்க இடம் முன்னாடி இருக்கு. அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு? அவங்களுக்கு இடைஞ்சலா இல்லை. ஆமா, என்னுடைய இடம் முன்னாடி இருக்கு, அவங்க பின்னாடி இருக்கு. நான் பாதை விடுறதுக்கு கரெக்டாக தான் இருக்கேன். நான் பாதை கொடுக்குறதுக்கு கரெக்டாக தான் இருக்கேன். ஆனால் அவங்களுக்கு பாதை கொடுக்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. 2வது நீ கொடுத்துட்டு போன்றாங்க. எனக்கு இது கொடுத்த வாழ்வாதாரம் இல்லை. ஆனால் கரெக்டான அதுக்கு அமௌண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த அமௌண்ட் எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. இது எனக்கு அமௌண்ட் கொடுக்கல. இது அதிகாரிகள் எனக்கு கரெக்டான, அதாவது இதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பட்டா, அதாவது ஏழக்கம் வர மாட்டேன். எனக்கு எதுக்குன்னா என் பேரில் டாக்குமெண்ட் ஆகிருக்கு, பட்டா என் பேரில் இருக்குது, பட்டா கரெக்டாக இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது. நான் அவங்க இடத்த எழுதி கேட்கல. நீ பட்டா இல்லாத போர்ஜரி இடத்த நான் கேட்டுக்கல. ஒன்று அவங்க இடம் நல்லா இருந்தால் அவங்க எடுத்துகிட்டு போட்டோம், இல்லை கரெக்டாக நான் இடத்த வச்சுக்கிறேன். இது 5 வருஷமாக போராடிட்டு இருக்கேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 5 வருஷமாக முறைப்படி நியாயமாக அரசு நீதிமன்ற ஆணைப்படி போராடிட்டு இருக்கேன். எனக்கு இது வரைக்கும் இந்த ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. நீதிமன்ற தீர்ப்பு இவங்க யாரும் மதிக்கல. அளக்கிறதுக்கு சரியாக 2 வரையும் தீர்ப்பு, அதாவது ஹைகோர்ட் மதுரை ஹைகோர்ட்டில் 2 முறை முறைப்படி ஆணை வாங்கியிருக்கேன், ஆணை பெற்றிருக்கேன். ஆணை பெற்று அவங்க படியும் கட்டியிருக்காங்க. ஆனால் காலையில் வரேன்னுவாங்க, எல்லாம் போட்டுருவாங்க, நோட்டீஸ் போட்டுருவாங்க, காலையில் வர மாட்டாங்க. இன்னைக்கு அது மாதிரி நடந்திருக்கு. 5 வருஷமாக அலைஞ்சிட்டு இருக்கேன். இது மாதிரி என்ன பண்ணுறது எனக்கு தெரியும். தாசில்தார் கொடுக்குறது இது மேலே எடுத்து வரோம். அதனால் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே இதில் கண்டுக்க மாட்டேன்றாரு. 5 வருஷமா, இவர் மட்டும் இல்லை, 5 வருஷமா இந்த அதிகாரிகள் யாருமே எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணலை.